வணக்கம். ஓம் குருவே போற்றி. வெல்கம் டு ஸ்ரீ யோகம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜெயமுனிவர் திருவாய் மலர்ந்தருளிய திருமந்திர ஞானம் 37 அப்படிங்கிற பாட்டு பார்த்திங்கன்னா புக்கு வந்து யோக ஞான சாஸ்திரத்திலிட்டு தான் பார்த்திங்க. ஜெயமுனிவருடைய திருமந்திர ஞானம் அப்படிங்கிறது இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜோதிதனை காண்பதென்றால் எளிதோ வல்ல. ஜோதியை பார்க்கறதுனா எளிதோ வல்ல. ஜோதினா நம்ம அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறாங்கல்ல, மேலே ஜோதி. சுத்த சித்தத்துடன் பார்த்தால் அறியலாகும் அப்படிங்கிற. ஜோதியை பார்க்கணும்னா சுத்த சித்தத்துடன் பார்த்தால் அறியலாகும். சுத்த சித்தத்துடன் பார்த்தால் அறியலாகும். அப்போ மனசுங்கிறத மனசுக்கு மேலே, மனம் புத்தி அகங்கார சித்தம். சித்தங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது. இந்த சித்தமே வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது. சித்தம் வந்து சுத்தமாக இருக்கணுங்கிறது. அப்போ மனசில் இருந்த கள்ளங்கபடம் கள்ளத்தனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. சேதியல்ல பல கோடிக்கு ஒருவன் ஒன்று அப்படிங்கிற. சேதியல்ல பல கோடிக்கு ஒருவன் ஒன்று. பல கோடியில் ஒருத்தந்தான் வந்து இந்த ஜோதியை பார்ப்பான் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவன் ஒருத்தந்தான். தெளிந்து மனம் விரியாமல் நிலைநிறுத்தி வேதியாதிருந்து சுழிமுனையின் சூச்சம் பேரறிவால் கண்டறிந்தால் சித்திதானே. தெளிந்து மனம் விரியாமல் நிலைநிறுத்தி. இங்கே ஒரு ஞான சூனியம் சொன்னது இப்போ எனக்கு ஞாபகம் வருது. நம்ம சினிமா பைத்தியம். சினிமா ஞான சூனியம் என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, தெளிந்த மனம் விரியாமல் நிலைநிறுத்திங்கிறது எப்படி சொல்லுவீங்களா, உங்களுக்கு ஆறா வந்து பெருசாகணுமா, உங்களோட ஆறா வந்து பெருசாகணுமா, ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் மனசை பெருசு வேணுங்க. என்ன ஒரு ஞானம் பார்த்தீங்களா. சத்தியமாக சொல்கிறது யாருக்குமே வராது. ஏன்னா அகத்தியரில் பிச்சை வாங்கணும். அதாவது ஞான நூல்கள் பூராமே மனசை ஒடுக்கு, வாசி ஒடுங்கணும், மனசு ஒடுங்கணும், மன ஒரு இடத்துல நிற்கணும்னு சொல்லுது. இது ஆறாவை பெருசு பண்ணுறேன்னா மனசாமல். அதாவது அப்போ இப்போ எலான் மஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆறாக இருக்கும்னா செவ்வாய் கிரகத்து வரைக்கும் இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட வைப்ரேஷன் உள்ளவர் இல்லையா. இதையும் நம்ம நம்பணும். அப்போ இந்த மாதிரி நானும் குருன்னு வந்து ஊரை ஏமாற்றி பைத்தியம் பண்ணி காசுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணுமா, அதுதான் நம்ம கேட்கறது. இதனால இவங்களுக்கு இந்த பிறவியும் சேர்ந்து வீணாக போயிடுது. இனி மனசு பிறவியே வருமானு தெரியல. அது அப்படித்தான் ஆகும். பாருங்கள் மனம் தெளிந்து மனம் விரியாமல் நினைத்து. மனசு தெளிஞ்சு மனசு தெளிவாகி மனம் விரியாமல். அப்போ தெரியுங்களா, மனம் ஒடுங்கணும், விரியக்கூடாது. இப்போ நீங்கள் உலக வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா மனசு விரிவடைஞ்சிட்டே தான் போகும். ஏன்னா எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனசு பார்த்திங்கன்னா வெளிநோக்கி தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் ஆசையில் மனசு இன்னும் விரிவடைஞ்சிட்டு தான் போகுது. இதை ஒருத்தன் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆசையினால தான் மனசு விரிவடையுது. அப்போ இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சித்தர் சொல்கிறாங்க. மனம் விரியாமல் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. சாதாரண ஒரு லைனில் சொல்லி போகிறாங்க. இதுக்கு இவ்வளவு நாம சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அவளை தப்பாக சொல்கிறானுங்க. வந்து தப்பாக சொல்லி எல்லாத்தையும் அறகுறையில் குறைப்பிட்டு இவனும் அறகுறையாகி பைத்தியமாகி அப்போ குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழியில் விழுந்தவாறே அப்படின்னு. இவன் போய் குழியில் விழுதுனால கூட ஒரு 100-200 பேர்த்து கூட்டிகிட்டு போய் குழியில் விழுக வைக்கிறான். இதில் இவனுக்கு என்ன கிடைக்கி, புண்ணியமாக கிடைக்கி. இதில் வேறு கருணையும் பாருங்க. என்ன பண்ணுறது. வேதியாக கருணையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கம்முன்னு இருந்தால் போகுது, அதே பெரிய கருணை. இந்த மாதிரி பைத்தியமெல்லாம் வந்து கம்முன்னு இருந்துன்னா போகுது, அதே மிகப்பெரிய கருணை. ஏன்னா அந்த பாவம் மற்றவங்களுக்கு தப்பான வழிகாட்டாமனால அவன் ஆன்மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னேறிடுவான். இவனுக்கு வந்து அதை கெடுக்காமல் இருக்கிறதே மிகப்பெரிய கருணை. இந்த மக்களுக்கு வந்து இந்த உலகத்துக்கு மனித குலத்துக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. மனித குலத்துக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருக்கிறது தான். இப்படி தப்பாக கொலை போட்டு இருக்கிற மனித குலத்தையும் சீக்கிரம் முடிச்சிடுவானுங்க. அது இவனுக்கு அஜெண்டா. பேரியாதிருந்து சுழிமுனையின் சூச்சம் பேரறிவார் கண்டறிந்தால் சித்தர் தாமே. பேரியாதிருந்து சுழிமுனையின் சூச்சம், அதாவது ஒரு மனசை நின்று பேரியாது இருந்துன்னா டிவைட் ஆக, மனசு விரியாமல், மனசு வந்து உடையாமல், மனசு ஒருங்கிணைஞ்சு ஓர் நிலையில் நின்று சுழிமுனையின் சூச்சம் பேரறிவால் கண்டறிந்தார். சுழிமுனையின் சூச்சம் அந்த சீக்ரெட்ஸ். சுழிமுனையோட சூச்சம்ங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சுழிமுனை எப்படி போகணும், சுழிமுனை பாதை, சுழிமுனை எப்படி அடையிறது, இதெல்லாம் அந்த சூச்சத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை கண்டறிந்தால் சித்தி தானே அப்படிங்கிறது. அது கண்டறிச்சா தான் உங்களுக்கு சித்தி கிடைக்கும். அது ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம். யோகத்தில் யோகத்துக்குண்டான வழி தான் வரும். சித்தி வர வேண்டுமென்றால் விகற்ப கற்பம் சிந்தை நீர் கோபமோடு குரோதம் மோகம் பத்தியதோர் கொலைகளவு மதம் ஆங்காரம் அப்படிங்கிற. அதாவது மனசுக்குள்ளே கெட்டெண்ணம், கோபம், குரோதம், மோகம், கொலை களவு, மதம், ஆங்காரம், கொலை, களவு, திருட்டுத்தனம், பாதகமாம் என்று செயல் அனைத்தும் போக்கி அப்படிங்கிறது. பாதகமாம் என்ற செயல் அனைத்தும் போக்கி. இந்த மாதிரி பாதகம் பண்ணுற
ஞானப்பாதைக்கு பாதகமாக இருக்கிற மனசை கெடுக்கிற எந்த செயலையும் வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் போக்கிட்டு அப்படிங்கிறது. இதில் ஒன்றால் தப்பு தான் ஓகேங்களா. அடுத்தவன் அறிவை திருடினாலும் தப்புத்தான், ஞானத்தை திருடி விற்றாலும் தப்புத்தான், அதை திருடி விற்று காசு கொண்டாலும் தப்புத்தான், பொய் சொன்னாலும் தப்புத்தான். நல்லா பார்த்துக்கங்க, வந்துடுது மேலேயே வந்துடுது. விகற்ப கர்ப்பம் சிந்தையினில் கோபமோடு குரோத மோகம் பொய் களவு. அப்போ என்ன சொல்லுவாங்க, பொய் களவு கோபம் இதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நத்திடுவாய் நற்செய்கை உள்ளதெல்லாம், நத்திடுவாய் நற்செய்கை உள்ளதெல்லாம். அப்போ நல்ல விஷயத்தை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. நானிலத்துள் பொருளெனவே கொள்ளை கொள்ளு, நானிலத்துள் பொருளெனவே கொள்ளை கொள்ளு, வெற்றி பெற்ற விற்பனர்கள் சொன்ன நூலை மேவிப்பார் மற்றதினை பார்த்தால் வீணை. பாருங்க, நல்ல செய்கைகள்லாம் நீ ஃபாலோ பண்ணு. அதை நானிலத்துள் பொருளெனவே கொள்ளை கொள்ளுங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீ கொள்ளையடிக்கிற மாதிரி எடுத்துக்கோ அப்படிங்கிறது. அப்படி தாவி தாவி நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்க. வெற்றி பெற்ற விற்பனர்கள் சொன்ன நூலை, வெற்றி பெற விற்பனர்கள் சொன்ன நூலை அப்படிங்க. நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த யோகத்தில் சிவயோகத்தில் ஜெயிக்கணும்னா வெற்றி பெற விற்பனர்கள் சொன்ன நூலை, எக்ஸ்பர்ட்ஸ் விற்பனர்கள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டுகள் சொன்ன நூலை. எக்ஸ்பர்ட்டுகள் யார்? உங்களுக்கு சித்தர்கள் தான். அந்த நிலையை அடைஞ்சவங்க எழுதிருக்காங்க, புரியுதுங்களா. நான் தெரிஞ்சது நான் எழுத முடியாது, நமக்கு இது தெரிஞ்சதுங்க நானுக்கு ஒரு நூல் எழுத முடியாது, புரிஞ்சதுங்கிறதுக்காக. வெற்றி பெற்ற விற்பனர்கள், அப்போ அந்த ஜெயிச்சு அந்த நிலையை அடைஞ்ச எக்ஸ்பர்ட்ஸு சொல்கிற நூலை மேவிப்பார் மற்றதினை பார்த்தால் வீணே. இதுக்கு மேலே இந்த ஒரு லைன் போதுங்க, புத்திய தரம் பொழைச்சிக்கலாம். அப்போ எக்ஸ்பர்ட் நூலை மட்டும் படி, மற்றதை நீ பார்த்தால் வீணேங்கிறார். நேற்று வந்தவன் முந்தானத்து வந்தவன், அந்த மந்திரம் இந்த மந்திரம் இந்த வேதம் அந்த வேதம் அப்படின்னு கண்ட குப்பையில் கிறுக்கி வச்சுட்டு அப்போ நான் எழுதும் தப்பாக போச்சு, நாளைக்கு எழுதும்போது பேனல் லிங்க் இல்லை, இதெல்லாம் கதை சொல்லிட்டு இருப்பானு. பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகி போச்சு, அன்றைக்கி எழுதும்போது கரண்ட்டு போயிடுச்சு, பாதியில் எழுதாம விட்டுட்டேன் மறந்துட்டேன், இது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கானு. அதாவது மூலாதாரத்தை நிலம்னு ஆரம்பித்து ஒரு பைத்தியம் ஆரம்பித்து வச்சுது பார்த்திங்கன்னா, அந்த பைத்தியத்தை ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு கூட்டமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனிதர் குலத்தில் ஒரு சைடே பார்த்திங்கன்னா வீணாக போயிட்டுருக்கு. ஞானத்துக்கு வரவும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் போனால் கீழே மூலாதாரம் தான் நிலம். எந்த சித்தர் நூல்லையாவது மூலாதாரத்தை நிலம்னு சொல்லிக்காங்க காட்டுங்க, சாட்சியே கிடையாது. அப்போ இவனுக்கு உட்காந்து அதை புக் எழுதி வச்சுருவானுங்க. இதை தச்சு ஒரு புக்கு 300 பக்கம் 400 பக்கம் 1000 2000 விற்று போட்டுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சாபத்துக்கு ஆளாவானுங்க. இந்த பிறவிகளில் இதே தான், நரகத்தில் பிறந்து பல பிறவியாக பல ரூபம் எடுத்து நாசமாக தான் போகும். இது யார் எழுத சொன்னாங்க? இவனுக்கு தப்பு தப்பாக எழுதி வைக்கிறதுல ஒரு வேலையை. அப்போ ஒரு சப்ஜெக்ட் எழுதும்போது தப்பு எழுதி வைக்கிறது, அதை படிக்க மாட்டாங்களா? அதை படிக்கிறதுக்குள்ளே இவனுக்கு வேஷம் போட்டாச்சு, கையை தூக்கியாச்சு, இப்படி நீ தூக்கி நின்னாச்சு, போயாச்சு. என்னத்துக்காண்ட நீ அத்தனை பேருக்கு தப்பாக சொல்லி கொடுத்து வீணாக போனதான் மிச்சம். பாருங்க, வீணப்பா வேதம் என்றும் சாஸ்திரம் என்றும் விளம்பினார் வயிறு விளைக்க மெய்கோலை. அதுதான் சொல்கிறாரு, வீணேன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி வீணாக போன சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறார்? வீணப்பா வேதம் என்றும் சாஸ்திரம் என்றும் எல்லாம் தான் சொல்கிறார். 4 வேதத்தையும் சொல்கிறாரு, சாஸ்திரத்தையும் சொல்கிறாரு. விளம்பினார் வயிறு பிழைக்க மெய்மை போல, வயிறு பிழைக்கிறதுக்காக சோத்துக்காக உண்மை போல காணப்பா அவை முற்றும் உலகத்தோர்கள் கையாண்டு மெய் செழித்து மாண்டு போனார். பாருங்க, இந்த சாஸ்திரம் அதை நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. வேதத்தில் சொன்னது, சாஸ்திரத்தில் சொன்னது, சம்பிரதாயத்தில் சொன்னது, கோயிலுக்கு டெய்லியும் போ, விளக்கு போடு, அங்கே போ இங்கே போ, அமாவாசைக்கு விரதம் இரு, 10 நாள் விரதம் இரு, என்னென்ன இருக்குதோ, காசிக்கு போ, கங்கைக்கு போ, அங்கே போய் முழுனா தோஷம் போயிடு, இங்கே போனால் உங்கள் குலதெய்வ அறிவு கிடச்சிது. இது எல்லாமே பார்த்துக்குங்க. இதெல்லாம் சொன்னது தான் சாஸ்திரங்கள். அதாவது எக்ஸ்பர்ட் சொல்ல, இதெல்லாம் வயிறு உழைக்கி சொன்ன சாஸ்திரங்கள். அவை முற்றும் உலகத்தோர்கள் கையாண்டு இது எல்லாம் கடைபிடிச்சு நம்ம இப்போவே பார்ப்போம். இப்படி கடைபிடிச்சவங்களே என்ன ஆனாங்கன்னு தெரியும். கோயிலுக்கு போனாலும் இல்லை மாறிச்சான்னா ஒன்றும் கிடையாது. ஒரு லட்சத்தில் ஒருத்தனுக்கு அவனுடைய நம்பிக்கையினால் மாறி இருக்கு, அவ்வளோதான் ஒழியா. பாருங்கள், மெய் செழித்து மாண்டு போனார், சடஞ்சு போய் செத்து போனார். போனப்பா அவர்களைப் போல் நீ ஆகாமல் நீ அவங்கள போல் ஆயிடாத அப்படின்னு நம்ம மேலே அக்கறையில் சொல்கிறார். யார்? ஜெயமுனிவர். பூரணத்தை நாடி நிற்பர் புகழக்கேளு, பூரணத்தை நாடி நின்று அப்படிங்கிறார். பூரணத்தை நாடி நின்று புகழக்கேளு தோணப்பா ஒன்றறியா மடையரெல்லாம் ஜோதி நிலை கண்டறிந்தோன் போல பேச்சே. எல்லாம் இன்னைக்கு இருக்கிற எந்தெந்த ஞான சூன்யம் இருக்குதோ அத்தனை பற்றியும் அவர் பேசுகிறார். பாருங்கள், நாடி நீ பூரணத்தை நாடி நில்லு, அப்போ ஒன்றும் தெரியாத மடையரெல்லாம் ஜோதி நிலை கண்டறிந்தோன்னு போல பேச்சாமா. ஜோதி தரிசனத்தையே பார்த்தவன் மாதிரி. நான் சிவ தரிசனத்தை பார்த்தேன், சிவனை பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்கிறான். சிவனை பார்த்தேன், நான் சிவபெருமான் வந்தாருங்கிறான். அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சுங்களா? இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு? ஆமாம் நான் போனேன், சிவபெருமான் வந்தார், பேசினார், எல்லாமே சொல்கிறாங்க. நாமளும் அவுத்து விட வேண்டியதான்.
ஒரு மணி நேரத்தோட என் கொடுத்தா வந்தார், பைக்கில் வந்தாருங்க, வந்து டீ சாப்பிட்னாரு, பேக்கரிக்கு போனோம், பஜ்ஜி சாப்பிட்டாரு, ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா எங்களுக்கு மட்டும் தான் தெரியுவார், வேறு யாருக்கும் தெரிய மாட்டார். 2 டீ வாங்கி நானே குடிச்சிக்குவேன், 2 போண்டா பஜ்ஜி வாங்கி நானே சாப்பிட்டுக்குவேன். இப்படியெல்லாம் கதை சொல்ல வேண்டியது தானே. வள்ளலார் வந்தார், வந்து கறிக்கடை முன்னால் நின்று பார்த்து முறைச்சிட்டே இருந்தார். அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் அழுகிறத பார்த்து இவரும் அழுதார். எனக்கு மனசே கேட்கல, ஆனால் ஃபோட்டோ எடுத்தேன், அவர் உழுகலை. ஃபோட்டோ 2-3 ஃபோட்டோ எடுத்தேன், வந்து பார்த்தா அந்த ஃபோட்டோவில் அவர் இல்லை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் வள்ளலார் அப்படின்னு. இப்படின்லாம் கதை விட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு அங்கே வந்தாங்க, இங்கே வந்தாங்க, என்னை வயசான ஒருத்தர் என்னை காப்பாற்றினார், கடைசிக்கு பார்த்தா அவர் தான் போகரு, இப்படின்லாம் என்ன வேணால் சொல்லலாம். இதெல்லாம் வந்துங்க இந்த ஜோதி நிலை கண்டறிந்தோன்னு போல பேச்சு. பேசும்போது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒருத்தன் பொய் பேசுகிறான், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள்? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கேள்வி கேட்கலாம். கேள்வி மாற்றி மாற்றி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நூல்கள் இருக்கிறது மாற்றி கேட்டிங்கன்னா போதும். மாற்றின்னு தப்பில்லை, நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு 10 பாட்டு எடுத்து வச்சுட்டு இதை சொல்கிறேன், இது என்ன விளக்கம், இது என்ன விளக்கம், திருப்பி கேட்டிங்க, இது என்ன சொல்லிக்கிறாங்க, எப்படி சொல்லிக்கிறான்னு கேட்டிங்கனாலே போது அவன் உளர ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் வந்து பேச மாட்டானுங்க. அப்புறம் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிமானுங்க. இல்லைன்னா நான் கேட்டு சொல்கிறேன்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவானுங்க. இதுதான் வழி, தப்பிக்கிற வழி இது மட்டும்தான். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது வரைக்கும் பேச்சு ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? ஒரு மிஷின் இருக்குது, இந்த மிஷின் இருக்குது, இதுக்குள்ளே உள்ளே போட்டோம்னா வெளியே வந்து தான் ஆகணும். அது வள்ளின்னா அந்த மிஷின் வேஸ்ட்டு. அப்படி தான். அப்போ இது ஒரு படிக்கிறோம், நீ இந்த மிஷின் படிக்குது, இந்த தமிழ் தான் படிக்குது, இதில் இருக்கிறது புரியலைன்னா இந்த மிஷின் வேஸ்ட்டு தானே. இது தமிழில் தான் எழுதிக்கிறது, சித்தர் நூல்கள் தமிழில் தான் இருக்குது, நல்லா புரிகிற மாதிரி எழுதிக்கிறாங்க, தமிழ் எழுத்துல தான் இருக்குது. அப்புறம் இது ஏன் புரிய மாட்டேங்குது? அப்போ இந்த மிஷின் வேஸ்ட் தானே. அப்புறம் எதுக்கு இருக்குது இந்த மிஷினு? தூக்கி குப்பையில் போடுங்க, பழைய இரும்புக்கு போடுங்க, இப்படின்லாம் நாமும் பேசலாம். புரிஞ்சுங்களா? ஊரை ஏமாத்துறதுக்கு எப்படி வேணால் பேசலாம். பேச்சப்பா பேசி மாந்தரை மயக்கி பேராசை கொண்டு நாய் போல் திரிந்து, இந்த நாயை விடவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே இது நாய் தான். அவன் நாயை விட நாயே கஷ்டப்படுது. நாய் என்னையான்னு சொல்கிறீங்கிற அளவுக்கு நாய் கஷ்டப்படுமாட்டிருக்கு. எப்போ பார்த்தாலும் மாந்தரை மயக்கி நாய் போல் திரிந்து பேராசை கொண்டு ஆச்சரியம் ஐயன் கூத்தை ஆகாகா என்றும் பல்லை காட்டி வீச்சப்பா வீச்சுதன பணம் பறித்து, பாருங்கள், பேராசை கொண்டு நாய் போல் திரிந்து ஆச்சப்பா ஆச்சரியம் ஐயன் கூத்தை ஆகாகா என்றென்னும் பல்லை காட்டி. அதாவது சிவனோட இதை வந்து நீ பாரு, சிவனுடைய நடனத்தை பாரு அப்படின்னு இவனுக்கு தெரியுதாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் பல்ல காட்டிட்டு இருப்பானாம். அது நிறைய பேர் பல்ல காட்டுறதே வேலையை வச்சுருக்கானுங்க. பல் இருந்தால் காட்டிடுவானுங்க அப்படி பெரிய பல்லாம். வீச்சப்பா வீச்சுதனுக்கு பணம் பறித்து, வீச்சப்பா வீச்சுதன பணம் பறித்து விருதாவை திரிவானே கள்ள ஞானி. செம்ம பேச்சு வருங்க. வீச்சுதன பணம் பறித்து, இது ஒரே டார்கெட் தான், ஒரே அடியை அடித்து காசை பிடிங்கிறதாம்மா. இந்த மாதிரி கூத்து பண்ணி ஏமாற்றி பித்தலாட்டம் பண்ணி காசை பிடிங்கிட்டு விருதாவை திரிவானே கள்ளஞானி. சும்மா ஊர் சுற்றிட்டு இருப்பான். நம்ம கள்ளஞானினே பேர் விருது வருங்க. அடேங்கப்பா. மாச்சப்பா அவர்களை நீ சேர்த்திடாதே மகத்தான நிலை கண்டால், மாச்சப்பா அவர்களை நீ சேர்த்திடாதே, அந்த திட்டு பசங்களை சேர்த்திடாதே மகத்தான நிலை கண்டப்பான் இல்லை அப்படிங்கிற. அவன் கூட சேராத மகத்தான நிலை கண்டப்பான் இல்லைங்கிற. நிலைங்கிற மகத்தான நிலை என்ன? இங்கே தான் சுழுமுனையில் வந்து பீனியில் நிற்கிறத மகத்தான நிலை பார்த்தீங்கன்னா அந்த சுழுமுனை பாதையை பிடிச்சி மேலே நிற்கிறதா. அப்போ நிலைங்கிறது அந்த ப்ராக்டிஸ் தான். கரெக்டான முறையான பயிற்சி மூலம் முறையான வழிமுறையை தெரிஞ்சுட்டு நில்லுங்க அப்படிங்கிற. எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, முறையாக நிற்கணும், அந்த வழி தெரிஞ்சு நிற்கணும், அந்த சூட்சம் தெரிஞ்சு நிற்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ப்ராக்டிஸாக வருது. வாசியோகத்தில் பார்த்திங்கன்னா பயிற்சியாக முறையாக இருக்குது. இது வந்து எதுக்காக நம்ம இது எல்லாமே சொல்கிறோம்னா சாட்சிக்கு தான். நம்ம வந்து கும்பகம் வேண்டாம்னு சொன்னால் அதை எப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தர் நம்மளோட பெரிய தாடி விட்டுக்கிறோம்னு சொல்லுவான். அப்படியே பண்ணுங்க, அப்படியே 500 ரூஸ் இருக்கலாமா, எனக்கு அப்படியே சிவன் தெரிஞ்சார் நீங்கள் பண்ணுமா, நீங்கள் அதை நம்புவீங்க. அதனால் சாட்சி பாடல்கள் எதுக்குன்னா சித்தர்களை மாட்டி விட்டுருவோம். நம்மளுக்கு என்ன போச்சு, நேரம் சித்தர் கூட கோத்து விட்டுருவோம். இவனுக்கு என்ன போய் சொன்னாலும் சரி, இந்த பித்தலாட்டம் பண்ணுறவன், போய் பேசுகிறவன், டான்ஸ் ஆடுறவன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சித்தர்கிட்ட மாட்டி விட்டுருவான். அவர் கூட ஜாயின் பண்ணிக்குவான். நீயாச்சும் அவராச்சு. புரிஞ்சுங்களா? இந்த சித்தர் சொல்கிறாரு, முடிஞ்சால் நீ அவர்கிட்ட மோதிக்கா, அவர் உனக்கு பார்த்துக்கிட்டு அப்புறம் அவன் திறமை, ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கா, நாடகத்துக்கு போகிறவன் போய்க்குங்க. இவ்வளோதான் நாம் பண்ண முடியும். அடுத்த சூப்பர் பாட்டில் பார்ப்போம். நன்றி.